அவர்கள் பிக் பாஸ்ல வந்து பார்த்தோம்னா, ரன்னரப்பாக வின் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க முதலாக பிக் பாஸ் வீட்ல நடந்ததுக்கு அப்புறமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, பிக் பாஸ்ல நிறைய வந்து நாங்க பேசுற வீடியோக்கள் எல்லாமே வேற மாதிரியாக எடிட் செய்யப்பட்டு வேற ஒரு மியூசிக்கோட வருது. எல்லாருமே தூக்கம் வராம இருக்கும் பொழுது, இல்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நைட்டு உட்காந்து பேசுவோம். அப்ப நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிருவோம். ஆனா அது எல்லாமே வெளியில காட்டும் பொழுது ரொம்பவே தவறுதலாக காட்டப்பட்டிருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு, "என்னடா இது இப்படிலாம் இருக்கே!" அப்படின்னு. குறிப்பாக விஷால் வந்து அன்ஷிதா, அதற்கப்புறம் விஷால் வந்து தர்ஷிகா அப்படின்னு அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல எல்லோரிடமே பேசப்பட்டு வந்துட்டுருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, அவங்க எதார்த்தமாக தான் பேசியிருந்தாங்க. அதுலயும் விஷால் அவர்கள் அன்ஷிதா எனக்கு ரொம்பவே நெருங்கிய தோழி அப்படின்னு தான் சொல்வாராம். இவங்க எல்லாரும் சொல்வாங்களாம், "வெளியில பார்க்கக்கூடிய பார்வை வேற மாரி இருக்கும். அதனால இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்க வேணாம். அது வேற மாதிரியாக போர்ட்ரேட் பண்ணப்படும்னு" சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர் யார் என்ன சொன்னாலும், "நான் ரியல் லவ்வா அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டாராம். அதற்கப்புறம் வந்து எல்லாருமே சில விஷயங்கள் செய்றத மாற்றி தான் காட்டப்பட்டிருக்கு. நீங்க நெனைக்கிற மாரிலாம் கிடையாது அப்படின்னு. அதிலயும் தாண்டி சௌந்தர்யா அவர்கள் இப்ப ரன்னர் அப் ஆனதுல இருந்து எந்த அளவுக்கு தன் மீது ரசிகர்கள் அன்பு வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்களாம். மெய் சிலிர்க்க வச்சிருந்துச்சாம். அதனால எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னைக்குமே நான் இத மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கூட சௌந்தர்யா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இவங்க ரன்னர் அப்க்கு ஒரு டிசர்வான பெர்சன் தான் அப்படின்னு பலரும் இவங்கள பாராட்டி வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய ரசிகர்கள் இவங்க வின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஒரு சில இடத்துல பிஆர் வச்சிருக்காங்கன்னு மிகப்பெரிய அளவுல இவங்கள பத்தி பேசி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்து எல்லோருமே இன்னும் நிறைய அவங்க வந்து இது போல வெற்றிகள் அடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப தளபதி 69 படத்தினுடைய ஹெட்டிங் அதாவது படத்தினுடைய பெயர ஜான் 26ல அனௌன்ஸ் பண்றதாக இருக்காங்களாம். அதனால அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்ல போறாங்க, எப்படி வந்து படத்தினுடைய டைட்டில் இருக்க போகுது அப்படின்னு. இது ஒரு ரீமேக் படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ரசிகர்கள் அவரு கடைசியாக நடிக்கக்கூடிய படம் இதுதான் அப்படின்னா, அது வேற மாதிரி இருக்கலாமே கதை. எதுக்கு ரீமேக் பண்ணணும்? ராவா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.